நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. அதனாலதான் நீயே இப்படி பேசியும் மானம் கெட்டு போய் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். நீ என்ன மனைவியா நினைக்கிறியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை சாமிக்கு மேல நினைக்கிறேன். நான் இந்த வீட்டுல கஷ்டப்படுறத பார்க்கும்போது உனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுன்னா அது போய் உன் பெரியம்மா கிட்ட சொல்லு. நான் சிந்துவ மனசார மனைவியா ஏத்துக்கிட்டு நான் அவளோட சந்தோஷமா வாழ விரும்புறேன். என்ன அவளோட சேர்ந்து வாழ விடுங்கன்னு தைரியமா போய் கேளு. வாழறது கொஞ்ச காலம், அத நிம்மதியா சந்தோஷமா வாழறத விட்டுட்டு ஏன் டாக்டரே கஷ்டப்படணும்? நீ போய் உன் பெரியம்மா கிட்ட கேளு. எனக்கு தெரியும் டாக்டர், நீ போய் உன் பெரியம்மா கிட்ட கேட்க மாட்ட. நீ கேட்டா மட்டும் அவங்க என்ன சொல்லிட போறாங்க? அவளோட சேர்ந்து வாழாதன்னதே சொல்லுவாங்க. நீயும் அவங்க சொல்றத கேட்டுட்டு ஊமை மாதிரி போவ, அதானே?